வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிசைன் பாஸ்கெட்ஸ் தான் பார்க்க போறோம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மாடல்ல அந்த ஃப்ளார் டிசைன் மட்டும் வந்திருக்கு பார்த்தீங்களா? அதில் என்னென்ன கூடைக்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ளார் டிசைன் மேக் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளார் டிசைன் நம்ம போடுறப்ப பிளெயினாக ஒரு இடத்துல போடுறப்ப கூடைகளே வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் தான் எல்லா ஃப்ளாருமே வந்திருக்கும். அப்போ பிரைட் லுக்கு கிடைக்கும். இது பாருங்கள், எல்லாமே நார்மல் வயரில் தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நான் வயரும் நான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வயர் வேணுன்றவங்களும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். அந்த ஃப்ளார் வந்து பிளெயினாக இருக்க இடத்துல இப்படி போடுறப்ப கூட வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்ம பார்க்குறப்ப ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும். எப்பயும் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நம்ம டிசைனாக இருக்கிற கூடைகளை தானே விரும்புவோம். அது மாதிரி நம்ம போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சேல்ஸும் ஆகும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டு, என்னென்ன பர்பஸுக்கெலாம் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து 2.5 ரோல் கூட லைன் பேஸ்கெட் மாடல். இதில் வந்து ப்ளூ கலர் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். அந்த ஒயிட் கலர் வந்து லைனில் வந்து 2 லைன் மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். லைன் பேஸ்கெட் மாடலு பேஸ் போட்டு முடிச்சது இந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும். இந்த அந்த லைன் வந்து உங்களுக்கு ஈவனாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டிங்கன்னா தான் இந்த வந்து ஈவனாக உங்களுக்கு வந்து இந்த கூடைகள் வந்து கிடைக்கும். அப்புறம் நீங்கள் வந்து இந்த ஃப்ளார் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளார் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இதுலேயே நீங்கள் நிறையா ஃப்ளார் நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 7 அடியில் 27 வயர் வந்து கட் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து 11 லைன் வந்து போட்டுக்கோங்க. இந்த கூடைக்கு நீங்கள் அட்டை போடுறதுனாலும் நாங்கள் வந்து போட்டு கொடுப்போம். நாங்கள் வாஷ் பண்ண மாட்டிங்கன்னா அட்டை போட்டுக்கலாம். ஹைட் வந்து 26 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்குனிங்கன்னா 25 லைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வயர் வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால கூட வந்து நல்லா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நாட்ஸ் டைட்டாக போட்டிங்கன்னா கூடையும் பெருசாக உங்களுக்கு வந்து தெரியும். இதில் நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம், டெய்லி பர்பஸுக்கு, பெரியவங்க லஞ்ச் கொண்டு போகலாம், நிறைய விதமான பர்பஸுக்கு வந்து இந்த மாதிரி கூடைகளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டிலாக இருக்கட்டும், வயர் நீங்கள் சைடாக சொருகிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த மாதிரி சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது வந்து 3 ரோலில் மூடி போட்ட கூட இது பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, மேலே டாப்பில் எல்லா இடத்துலையுமே நான் வந்து பிளெயினாக ஒரு இடத்துல இந்த மாதிரி நான் பூ டிசைன் கொடுத்துருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இன்னர் வியூ பாருங்கள். இது வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து 2 வாட்டர் பாட்டில் வைக்கலாம், பெரிய டிஃபன் கேரியர் வைக்கலாம். அது மாதிரி தான் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ஒயிட்டு பாருங்கள், நம்ம வந்து கம்மியாக யூஸ் பண்ணியிருப்போம். க்ரீன் வந்து இதில் நிறையா யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 8.25 அடியில் 27 வயர் வந்து கட் பண்ணிக்கணும். சென்டரில் வர்ற அந்த ஒயிட் வந்து உங்களுக்கு எத்தனை வயர் வேணும்னா எத்தனை வயர்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இதில் 10 லைன் நான் வந்து வச்சுருக்கேன். பேஸ் வந்து 11 லைனு, ஹைட் வந்து திரும்ப 26 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க, ஃப்ரண்ட் பக்கத்துக்கு மட்டும். அப்புறம் சைடில் வந்து இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, அதில் நான் வந்து 5 வயர் வந்து லைன் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த மூடி போட்ட கூடைக்கு எப்படி பேஸ் மேக் பண்ணணும்னு தனியாக வீடியோ இருக்குது, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த சைட்லாம் பாருங்கள், இந்த லாக்கு, இந்த ஃப்ளவர் லாக் போச்சு, அதில் லூப் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக மேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த மூடி போட்ட கூடைக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து மெயினாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் அதை நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட முடியுமோ போட்டுக்கோங்க. இன்னர் வேர் அளந்துட்டு அதில் இருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து இந்த மாதிரி ஹேண்டில் போட்டுக்கோங்க. ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் கேரி பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வண்டியிலலாம் தொங்க விடணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த சைலன்சர்லாம் பட்டுரும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து இது பாருங்கள், 3.25 ரோல். இந்த கூட வந்து நல்ல ஒரு டொமேட்டோ ரெட் வித் டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷனில் செக்குடு டைப்பில் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூட வந்து எதுக்காக கேட்டிருந்தாங்கன்னா, மாவு அரைக்க போவாங்கல்ல, அதுக்கு வந்து பெரிய தூக்குவாளி வச்சு கொண்டுட்டு போகணும். அதனால் பேஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப அகலமாக இருக்கணும், அது மாதிரி வெயிட்டு தாங்கணும், அதனால் எனக்கு வந்து நல்லா அட்டை போட்டு கொடுத்துருங்க எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் அதை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். பிளெயினாக ஒரு இடத்துல இந்த மாதிரி பூ டிசைன் நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் இந்த ஃப்ளார் எப்படி மேக் பண்ணணும்னு கூட தனியாக வீடியோ இருக்குங்க, அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 8 அடியில் 30 வயரு, பேஸ் வந்து 15 லைனு, ஹைட் வந்து 28 லைனு. இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே செக்குடு சைடாக போட்டுக்கோங்க. கட் பண்ணுறது, பேஸு, ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வயர் இருக்கோ அந்த காம்பினேஷன், அதாவது ஒரு கூடைக்கு 2 கலர் எடுத்து இந்த மாதிரி செக்குடு டைப்பில் நீங்கள் பிரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து நாட்ஸ் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கணும். ஏன்னா பெரிய கூடைகள் போக போக நம்ம நாட்ஸ் டைட்டாக போடுறது தான் நம்மளுக்கு வந்து
gripness கிடைக்கும் உங்களுக்கு. ஹேண்டில் பாருங்க 2 நாட்ல இருந்து இந்த மாதிரி ஹேண்டில் எடுத்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இன்னர் வேர் அளந்து அதுல இருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் வந்து 2 வேர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க பார்த்துக்கோங்க. இந்த கூடைகள் வந்து வாஷ் பண்ணாம இருந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி அட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி கூடைகள் வேணும், இந்த மாதிரி டிசைன் பாஸ்கெட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.